சென்ற 2019 தேர்தலில் 373 தொகுதிகளில் இந்த 17C உள்ளதுக்கும் ஆக்சுவலாக எண்ணதுக்கும் கூடவோ குறைவாகவோ இருந்தது என்பதை பூனம் அகர்வால் என்ற பத்திரிகையாளர் கொண்டு வந்தாங்க. அதே பூனம் அகர்வால் இப்போவும் பாயரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு முன்னேற்றம், ஒரு 5 வருஷத்தில் இப்போ வந்து 538 தொகுதி இல்லை. இப்போ மெஷினை க்ளோஸ்ன்னு சொல்லி சீல் வச்ச பிறகு எண்ணிக்கை எப்படி அதிகமாகுன்றது தான் இப்போ இதில் பிஜேபிக்கு என்ன அட்வான்டேஜ்? இப்போ நடந்திருக்கிற தொகுதிகளில் பிஜேபி எங்கெங்க ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் ரூரல், அங்கே வந்து 852 ஓட்டு கணக்கில் வரல, எண்ணவே இல்லை. அங்கே பிஜேபி ஜெயிச்சிருக்குது. 1615 ஓட்டில் ஜெயிச்சிருக்கு. வடக்கு மும்பை தொகுதியில் யார் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா தோற்கடிக்கப்பட்டு அந்த சிவசேனா இருக்குல்ல ஷிண்டே சிவசேனா, அந்த தரப்பு வந்து 48 ஓட்டில் ஜெயிச்சிருக்கு. இந்த குறைவான வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் பிஜேபிக்கு அட்வான்டேஜ் இருக்குது. லோ மார்ஜின்ல ஜெயிச்சிருக்கிறதுல 54 தொகுதிகள் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் நடந்திருக்குது. அப்போ அது வந்து இந்த கோல்மால் பண்ணி இருக்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு 180 தான் பாஜகவோட கணக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி இல்லையா? தேர்தலில் தோத்தா வந்து இந்த இவிஎம்ல பிரச்சனை அப்படின்னு பேசுறது. மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் இதை வந்து சொன்னாரு. கர்நாடகாவில் ஜெயிச்சது அன்னைக்கு வந்து நவத்வாரங்களையும் எல்லாரும் பொத்திக்கிட்டு இருந்தாங்க. தோத்தா அங்க வந்து இவிஎம் பிரச்சனை அப்படின்னு கிளம்புறது வந்து அருவருப்பா இருக்குது. நவத்வாரம் முதல்ல முக்கியமான துவாரம் வாய், அதை மாற்றி பேசக்கூடாது. ஒரே ஒரு பாயிண்ட் தான் கேட்குறேன். 5000 கோடி ரூபாய் செலவு பண்ணி விவிபேட்னு ஒரு மிஷின் வந்துருச்சு. போட்டு போட்டால் அது சீட்டில் பிரிண்ட் ஆகி வருது. இதை எண்ணன்னா அதை எண்ண முடியாதுன்ற என்ன தான் அதுக்கு நோக்கம்? 2019 போட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் 5 ஆண்டுகளாக விசாரிக்கவில்லை. 2019 தேர்தலில் 373, இப்போ வந்து 538. இனிமே இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இது இப்போ வருமா இல்லை 29 வரைக்கும் போகுமான்னு எனக்கு 538 தொகுதிகளில் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப மோடி தோற்று போன ஒருத்தர் ஜெயிச்சிட்டதா போலியாக இந்த வெற்றியை பறித்து கொண்டு ஆட்சியில் அமர்ந்து விட்டார். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 373 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் கூடுதலாகவோ குறைவாகவோ இருந்து ஒரு மிகப்பெரிய தேர்தல் மோசடி நடந்தது அப்படின்ற விவகாரம் வெளியாகி அது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தற்போது வரை நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் அதை விட கூடுதலாக இப்போ நேற்று 140 தொகுதின்னு பேசியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு முழு விவரங்கள் வெளியே வந்திருக்குது. கிட்டத்தட்ட 538 தொகுதிகள் இருக்கிறதே 543 தொகுதி தான். அதுல 538 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கிறது அப்படின்ற ஒரு இமாலய மோசடி அம்பலமாக இருக்கிறது. இந்த சூழலில் இந்த தேர்தல் மோசடி குறித்து நம்மிடையே அம்பலப்படுத்தி பேசுவதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். அமித்ஷா வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பரப்புரை கூட்டத்தில் பேசும் பொழுது ஒரு விஷயத்த சொன்னாரு. பாருங்க, தேர்தல் முடியும், தேர்தல் முடிஞ்ச உடனே இவிஎம் மிஷின்ல மோசடி பண்ணி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி வச்ச மாதிரியே தொடங்கி இருக்கிறீங்க. தேர்தல் முடியறதுக்கு முன்னாலே பேச ஆரம்பிச்சாச்சு இல்லையா? காங்கிரஸ் மட்டும் இல்லை, கார்கே அறிக்கையை விட்டார். மற்ற சிவில் சொசைட்டி அமைப்புகள் அதுக்கு முன்னாலேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏடிஆர் என்ற அமைப்பு சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்காக வழக்கம் போட்டிருக்குது. அதனால் அமித்ஷா வந்து முன்னாலே தூண்டு போட்டு வைக்கிறாரு. செஞ்ச வேலையை நியாயப்படுத்துவதற்காக பாருங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு மெத்தட். இப்போ நீங்கள் சொன்னது போல் சென்ற 2019 தேர்தலில் 373 தொகுதிகளில் இந்த 17C உள்ளதுக்கும் ஆக்சுவலாக எண்ணதுக்கும் கூடவோ குறைவாகவோ இருந்தது என்பதை பூனம் அகர்வால் என்ற பத்திரிகையாளர் கொண்டு வந்தாங்க. அதே பூனம் அகர்வால் இப்போவும் பாயரில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. குவிண்டலையும் அதை பற்றி வெளியே வந்திருக்கு. விஷயம் என்னன்னு கேட்டால் இப்போ ஒரு முன்னேற்றம், ஒரு 5 வருஷத்தில் இப்போ வந்து 538 தொகுதியில், அதாவது டையூ, டாமன், லக்ஷதீப், அட்டிங்கல் இந்த 4 தொகுதி தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் டேலி ஆகலை. 17C எண்ணப்பட்ட வாக்குகளும் டேலி ஆகலை. கூடுதலாக இருக்குது அல்லது குறைச்சலாக இருக்குது. இவ்வளோதான் பதிவாயிருக்கு அப்படின்றதான் 17C தேர்தல் ஆணையம் சொல்கிற கணக்கு.
ஆனா அதை விட அதிகமாகவும் குறைவாகும். எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 267 தொகுதியில் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது 500 ஓட்டுக்கு மேலே இருக்குது. 267 தொகுதியில் 140 தொகுதிகளில் இவிஎம்ல பதிவான வாக்கு இருக்கு இல்லையா. இவிஎம்ல பதிவான வாக்குன்னா என்ன, முதல்ல தேர்தல் நடத்துகிற முறை அப்படின்னாக்க காலையில் 5 மணிக்கு ஒவ்வொரு சின்னத்துக்கும் 5 ஓட்டு போடுவாங்க. அது வந்து ட்ரையல். அந்த ட்ரையல் முடிஞ்சு விவிபேட் வெளியே வரும். அதெல்லாம் தூக்கி கடாசிட்டு திரும்ப மெஷினை வந்து ஆன் பண்ணி வச்சுருவாங்க. அது வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறது. அதுக்கு பிறகு மொத்த வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே க்ளோஸ் என்ற பட்டனை அழுத்தி எவ்வளோ காட்டுது அப்படின்றத முகவர்களுக்கெல்லாம் சொல்லி பதிவு பண்ணி வச்சுருவாங்க. அப்படி க்ளோஸ் பட்டனை அழுத்தி கடைசியாக என்ன நம்பர் காட்டுதோ அதுதான் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை. அதை விட அதிகமான, அதில் காட்டுற அந்த எண்ணிக்கையை காட்டிலும் அதிகமான வாக்குகள் 140 தொகுதிகளில் பதிவாகிருக்குது. எண்ணிக்கை வந்து வேறுபாடு இருக்குது, கூட குறைச்சி இருக்குது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னாக்கா அதுவும் பதிவான வாக்குகளும் டேலி ஆகலை. இதில் ஒரு விஷயம் தெளிவாக பார்த்துக்கணும், இதில் போஸ்டல் ஓட்டு வந்து சேராது. போஸ்டல் ஓட்டு தனி, அதை யாரும் இப்போ சேர்க்கல. இது வெறும் மிஷினில் வந்த கணக்கு மட்டும். மெஷினில் வந்த கணக்கு. இப்போ மெஷினை க்ளோஸ்ன்னு சொல்லி சீல் வச்ச பிறகு எண்ணிக்கை எப்படி அதிகமாகுன்றது தான் இப்போ கேள்வி. ஓகே, உதாரணமா ஏதாவது தொகுதிகளை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? குறிப்பான தொகுதிகள் சொல்ல முடியும், வந்திருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ வந்து எண்ணிக்கை அதிகமாக வந்திருக்கிறதுன்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓங்கோல் தொகுதி. ஓங்கோல் தொகுதி யாருது? சாராய மகுண்டா சீனிவாச ரெட்டி. கெஜ்ரிவால் கேஸில் அப்ரூவர் ஆகி வெளியே வந்து தந்தையும் மகனுமாக இருந்து தந்தை போட்டி போட்டார். நீங்களே போட்டி போடுங்கன்னு பிரசாந்த் கிஷோர் தான் அவருக்கு வந்து ஆலோசனை சொன்னார். இந்த மாதிரி செய்திகள்லாம் அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அந்த தொகுதியில் வந்து மெஷினில் இருந்ததை காட்டிலும் 1467 ஓட்டு எக்ஸ்ட்ராவாக போலாயிருக்குது. ஓகே. அதுக்கு பிறகு மாண்ட்லான்னு மத்திய பிரதேசத்தில் அங்கே 1089 ஓட்டு எக்ஸ்ட்ரா. அப்புறம் கரீம்கஞ்சுன்னு அஸ்ஸாம், அங்கே 3811 ஓட்டு. அதுக்கு பிறகு ஒரிசாவில் ஜெய்ப்பூர்ன்ற தொகுதி, அங்கே வந்து 809 ஓட்டு எக்ஸ்ட்ரா. அங்கே பிஜேபிக்காரர் 1587 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறார். ஓகே. எக்ஸ்ட்ரா பதிவாயிருக்கிறது 800 சொச்சம் ஓட்டு. இதெல்லாம் வந்து கூடுதலாக பதிவான. ஓகே. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட தொகுதிகளிலையும் பாஜக வேட்பாளர்கள் அல்லது பாஜக கூட்டணி கட்சியினர் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. குறைவாக பதிவானதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது மெஷினில் பதிவானதை விட எண்ணப்பட்டது குறைவு அப்படின்றது நம்ம ஊர் தான். முதல்ல திருவள்ளூர், அங்கே வந்து 16,791 ஓட்டு குறைவா. இங்கே 17C கையில் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. 17C அதுல வந்து சசிகாந்த் செந்தில் IAS அவர் தான் போட்டியிட்டாரு. 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இருக்கட்டும், அதுக்காக 17,000 ஓட்டு வந்து டிஃபரன்ஸ் வரலாமா? எண்ணாம விட்டது அப்படின்னு இருக்குது. அடுத்தது கோக்ரஜார் அஸ்ஸாம், அங்கே 10,760 ஓட்டு மெஷினில் இருக்கிறத விட குறைவாக எண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஒரிசாவில் தென்கனால்ன்ற தொகுதி, அங்கே 9,427 ஓட்டு குறைவாக பதிவாயிருக்குது. இப்போ ஒரு 15 லட்சம் ஓட்டு ஒவ்வொரு லோக்சபா மக்களவை தொகுதிகள்லையும் பதிவாகுது. அதில் வந்து இப்படி ஒரு 5,000 10,000ன்றது ஒரு பெரிய கணக்காக எடுத்துக்கணுமா? இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சீஃப், அங்கே ஒரு எலெக்ஷன் கமிஷனர் இருந்தார், நம்ம சத்யபிரதா சாஹூ மாதிரி. அங்கே அந்த ஊருக்கு அவர்கிட்ட என்னங்க ஐயா இது மாதிரி இருக்குதே அப்படின்ன போது அவர் ஒரு நியாயம் சொன்னார். அதாவதுங்க, இப்போ முதல்ல ஜெயித்தவருக்கும் தோத்தவருக்கும் இடையில 10,000 ஓட்டுல வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோமே. ஒரு 8,000 ஓட்டு இதில் வேறுபாடு வருதுன்னு வச்சுக்கோங்க. இவிஎம்முக்கு மேலே 8,000 விழுந்துருக்குது அப்படின்னா அதை விட்டுறலாம். ஒரு 10,001ன்னு சொல்லுங்கள், அப்போ வேணால் நம்ம பார்க்கலாம். அதை விட கம்மி தானே, 8,000 9,000 இருந்தால் கூட நம்ம வந்து விட்டுறலாம் அப்படின்னு ஒரு நியாயம் சொல்லியிருக்காரு. இது எந்த சட்டத்தில் வரும்ன்றது என்னுடைய கேள்வி. இன்னொன்று, ஓகே, இப்போ நீங்கள் வங்கிகளுக்கு போகிறீங்க, ஒரு நாளைக்கு எலெக்ஷன் கமிஷனர் இதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரு? ஒன்றும் சொல்லல. அது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்ல மாட்டார்ல, சொல்லாமல் இருக்கிறது தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவர் ஒன்றும் சொல்லலை. யூபியில் இருக்கிற தேர்தல் ஆணையர் இந்த நியாயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நான் என்ன கேட்குறேன், வங்கிகளுக்கு போகிறோம், இப்போ சிட்டிலேயே ஒரு பிரான்ச்சுக்கு போகிறீங்க, ஏதோ டி நகர் பிரான்ச்சு போகிறீங்க, எப்படியும் ஒரு 50-60 லட்ச ரூபாயாவது அந்த கேஷியர் வந்து புழங்குவார்.
இல்லையா? ஒரு 5000 ரூபா குறையுதுன்னு வச்சுக்கோங்க. 50 லட்சம் ரூபாயில் 5000 ரூபான்றது எவ்வளோங்க? 0.1% தானே. ஆமாம், 0.1%. அதை விட்டு போகலாம்ல. ஆனால் ராத்திரி 12 மணி ஆனாலும் உட்காந்து பணங்க பணம் 12 மணி ஆனாலும் கேஷியர் உட்காந்து அதை டேலி பண்ணணும். கூட வந்தாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. ஏன் குறைஞ்சது, எப்படி குறைஞ்சது, இல்லது ஏன் கூடினது அப்படின்றதுக்கு முடிவுக்கு வராமல் அவர் போக முடியாது. இந்த மாதிரி வந்தாக்கா 1-2 முறை நடந்தால் அவருக்கு வேலை போயிடும். இந்த அளவுக்கு ஒரு வங்கியில் பார்க்குறோம். இப்போ அதை விட இந்த ஓட்டு எந்த அளவில் மதிப்பு குறைவானதுன்றது என்னுடைய கேள்வி. ஒரு வங்கியில் இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷனர் சொல்கிற நியாயப்படி சரி விடுங்க, 50 லட்ச ரூபாயில் ஒரு 5000 ரூபா, இது ஒரு பிரச்சனைன்னு இதை போய் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த எலெக்ஷன் கமிஷனர். அதனால் இப்படி பேசுவது போல் இருக்கிறது. பண விஷயத்தில் 1 ரூபா 2 ரூபாய்க்கு அவ்வளோ கணக்கு பார்க்குற நாம், ஓட்டு விஷயத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் விஷயத்தில் அப்படி அலட்சியம் காட்ட முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. இதில் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, நம்ம தேர்தல் ஆணையம், அவங்க வந்து 4 தொகுதி முடிஞ்ச பிறகு ஒரு இது வெளியிட்டாங்க. எண்ணிக்கை 4 கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு வெளியிட்டாங்க. அப்போது அதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்டு 1,07,00,000 வாக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏற்கனவே அதை நம்ம பல பேட்டிகளில் நீங்கள் பேசியிருக்கிறோம், சொல்லியிருக்கீங்க. அந்த 1,07,00,000 வாக்குக்கு என்னையா கணக்கு, எப்படி கூட வந்துச்சு அப்படின்னு இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் சொல்லலை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஆந்திராவில் மட்டும் 17 லட்சம் வாக்கு கூட. அது தொகுதி வாரி ஆவரேஜ் போட்டாக்க ஒரு தொகுதிக்கு 68,800 ஓட்டு கூட வருது. அடுத்தது மகாராஷ்டிரா 16 லட்சம், அதை தொகுதி வாரியாக போட்டால் 47,000 வருது. அதுக்கப்புறம் கேரளா 11 லட்சம், தொகுதி வாரியாக போட்டால் 57,000. இப்படி எல்லா ஊரும் சொல்லிட்டு போகலான்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேர்தல் ஆணையம் எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் அருமையாக ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இதாங்க ஃபைனல், இதில் ஒரு ஓட்டு கூட வித்தியாசம் வராதுன்னு தேர்தல் ஆணையம் அறிக்கை வெளியிட்டிருக்கு. இப்போ அந்த 1,07,00,000 வாக்கு எக்ஸ்ட்ரா வந்து கணக்கு கொடுத்தாங்க இல்லையா, இந்த கணக்கு தாங்க ஃபைனல். இதில் ஒரு ஓட்டு கூட வந்தால் எங்களை கேளுங்க, குறைச்சி வந்தால் எங்களை கேளுங்கன்னாங்க. இந்த இப்போ 538 தொகுதியில் கூட வருது இல்லை குறைச்சி வருது, யார்கிட்ட கேட்குறது? இப்போ இதில் பிஜேபிக்கு என்ன அட்வான்டேஜ்? இப்போ நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட தொகுதிகளில் பாஜகவோ அல்லது பாஜக கூட்டணியினரோ இருக்கிறாங்க, அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இதில் பிஜேபிக்கு மையமான என்ன அட்வான்டேஜ்? இப்போ பிஜேபிக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும். அதாவது குறைவான மார்ஜின், லோ மார்ஜின் அப்படின்றது இல்லை வெற்றி பெறுறது இருக்கு இல்லையா, 2 பேருமே வெற்றி பெற்றுருக்கிறாங்க. யார்? காங்கிரஸும் இந்த பக்கம் இந்தியா கூட்டணியும் சரி, அல்லது பிஜேபியும். ஆனால் பிஜேபி கூட்டணி லோ மார்ஜினில் வெற்றி பெற்றதில் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு? 54 தொகுதி அப்படி லோ மார்ஜினில் வெற்றி பெற்ற இடம் பிஜேபி ஆளும் மாநிலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதான் இதனுடைய சிறப்பு. இதை பற்றி 2019 தேர்தலை பற்றி ஆய்வு செய்த அசோகா யூனிவர்சிட்டியை சேர்ந்த சபேசாச்சி தாஸ் அவர் இந்த மாதிரி குறைவான மார்ஜினில் ஜெயிச்சிருக்கிற இடங்கள்ல பிஜேபி எங்கே ஜெயிச்சிருக்குன்னா அவங்க ஆட்சி செய்கிற மாநிலத்தில் தான் ஜெயிச்சிருக்குது அப்படின்னு அதை வந்து டேட்டாவெல்லாம் போட்டு ஒரு இது வந்து வெளியிட்டார். அதை வந்து அப்படியே அமுக்கிட்டாங்க. அவர் அந்த யூனிவர்சிட்டி விட்டே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, அவருக்கு உடனே சிபிசிஐடி போய் அவரை விசாரிச்சு பல பிரச்சனைகள் கொடுத்து அவரை வந்து தூக்கிட்டாங்க இல்லையா. அப்போ இப்போ வந்திருக்கிற இந்த இப்போ நடந்திருக்கிற தொகுதிகளில் பிஜேபி எங்கெங்க ஜெயிச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் ரூரல், முதல்ல சொன்ன ஜெய்ப்பூர் வந்து அங்கே ஒரிசாவில், இது ராஜஸ்தானில். அங்கே வந்து 852 ஓட்டு கணக்கில் வரல, எண்ணவே இல்லை. அங்கே பிஜேபி ஜெயிச்சிருக்குது, 1615 ஓட்டில் ஜெயிச்சிருக்குது. அடுத்து சத்தீஸ்கரில் காங்கேர் அப்படின்னு ஒரு தொகுதி, அங்கே 950 ஓட்டு எண்ணலை. இது மாதிரி 1800 சொச்சம் ஓட்டில் பிஜேபி ஜெயிச்சிருக்குது. அடுத்தது ஃபரூக்காபாத் உத்தரப்பிரதேசத்தில், அங்கே வந்து 460 ஓட்டு எண்ணலை. அதில் பிஜேபி 2600 ஓட்டில் ஜெயிச்சிருக்கு. இதை பற்றி அகிலேஷ் யாதவ் குறிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே வடக்கு மும்பை தொகுதியில் யார் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா தோற்கடிக்கப்பட்டு அந்த சிவசேனா இருக்குல்ல,
ஷிண்டே ஷிண்டே சிவசேனா. அந்த தரப்பு வந்து ஜெயிச்சிருக்குது. எத்தனை ஓட்டில்? 48 ஓட்டில் ஜெயிச்சிருக்கு. கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னாக்கா, அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அமோல் கீர்த்திகார் அப்படின்ற அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. வேட்பாளர் சாயங்காலம் 3:30 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் கவுண்டிங்கை நிறுத்திட்டாங்க. கவுண்டிங்கை 3:30 மணிக்கு நிறுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் 651 ஓட்டு நான் லீடிங்கில் இருந்தேன். மர்மமான முறையில் அதை நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரீகவுண்டிங் கேட்டிருக்கிறார். ரீகவுண்டிங் மட்டும் கேட்கல, இவிஎம் மெஷினை சோதனை செய்யணும், இவிஎம் மெஷினை டேம்பர் பண்ணியிருக்கிறாங்க என்று எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணம் கட்டுறது உங்களுக்கு தெரியும்ல, அது தீர்ப்புல சொன்னாங்க. அது கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. ஆமாம், எலெக்ஷன் கமிஷன் இப்போ ஒரு தீர்ப்பில் என்ன சொன்னாங்கன்னா, விவிபேட முழுசா என்னன்னு போட்டா அந்த கேஸ் விவிபேட்டெல்லாம் முழுசா எண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்காவது 2வது மற்றும் 3வது வருபவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு அசம்பிளி தொகுதியில், ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 5-6 அசம்பிளி தொகுதி, ஒரு அசம்பிளி தொகுதிக்கு 5% விவிபேட்டை நீங்கள் வந்து சோதனை செய்யலாம். அந்த சோதனையில் விவிபேட்டில் தப்பு இருக்கு என்று நிரூபிக்கப்பட்டால் செலவு எலெக்ஷன் கமிஷன். ஓகே, இல்லை விவிபேட்டில் தப்பு இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டால் செலவு உங்களுது. ஓகே. ஆனால் முதல்ல வேட்பாளர் தான் பணம் கட்டி இந்த ப்ராசஸ் தொடங்கணும். இது எலெக்ஷன் கமிஷன் அடுத்தது என்ன, இதெல்லாம் தீர்ப்பு வந்துருச்சு. எலெக்ஷன் கமிஷன் அது என்னங்கன்னு கேட்டபோது 5% அப்படின்றது 2 பேருக்கும் சேர்த்து தான், ஆளுக்கு 2.5% தான். ஆளுக்கு 2.5 விழுக்காடு மிஷினில் தான் வந்து, அது எப்படி கணக்குன்னு தெரியல, 2.5% மிஷினில் தான் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிஷினுக்கு 40,000 ரூபா, அதுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காரு. 40,000 ரூபாயும் 18% ஜிஎஸ்டியும் ஒரு மிஷினுக்கு கட்டணும் நீங்கள். அப்படி ஒரு தொகுதியில் எத்தனை மிஷின் இருக்கும்? 2000 மிஷின் இருக்கும். 5% உள்ளது கட்டணும். கட்டிட்டு இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த வல்லுநர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பெங்களூர்லேருந்து வரத்துக்கு பிளேன் செலவு உங்களுது. இதெல்லாம் ஒத்துக்கிட்டாக்க செக் பண்ணலாம் அப்படின்ன பிறகு அதெல்லாம் ஒத்துக்கிட்டு அவர் வந்து இந்த தொகுதி நார்த் பம்பாய் இருக்கு இல்லையா, அவர் பெட்டிஷன் போட்டிருக்காரு. இப்போ இதில் பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, இந்த குறைவான வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதிகளில் பிஜேபிக்கு அட்வான்டேஜ் இருக்குது. அது 2019 சபயசாச்சி தாஸ் சொன்னது மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கிற டேட்டாலையும் அப்படி லோ மார்ஜினில் ஜெயிச்சிருக்கிறதுல 54 தொகுதிகள் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் நடந்திருக்குது. அப்போ அது வந்து சந்தேகத்துக்குரியது, விசாரணைக்குரியது அப்படின்றது தான். ஓகே, இப்போ இதுல இருந்து இன்னொரு துணை கேள்வி எழுது. அப்ப பிஜேபி இந்த கோல்மால் பண்ணி இருக்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு 180 தான் பாஜகவோட கணக்கு அப்படின்னு புரிஞ்சு சந்தேகப்படுவதற்கு எல்லா நியாயமும் இருக்கிறது. ஓகே, சந்தேகம் ஏன் படுறோம் அப்படின்னு சொன்னா, மெஷினுக்கு உயிர் கிடையாது. மெஷின் தானா தில்லுமுள்ளு பண்ண முடியாது இல்லையா? ஆமா. ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு உயிர் இருக்குது. அதாவது கமிஷனர்களுக்கு, அதிகாரிகளுக்கு உயிர் இருக்குது. அவங்க என்ன வேலையெல்லாம் பண்ணாங்கன்றதுக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. எலெக்ஷன் கமிஷனர்கள் எப்படி நியமனம் நடந்துச்சு, திடீர்னு கோயல் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனார். ஆமா, அவர் 2027 வரைக்கும் இருப்பாரு. அவர் நியமனமே ஒரு பிரச்சனைக்குரியது. ஆனால் அவரை கூப்பிட்டு பலான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க கூடும். அவர் ஐயோ இது ரொம்ப ஓவராக இருக்குது, நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ நாங்கள் முடிஞ்சவனை போட்டுக்கிறோம் அப்படின்னு இவங்க 2 பேரை நியமித்தாங்க. இவங்க 2 பேரை நியமித்ததுலேருந்து ஆட்டம் வந்து தொடங்குது. எல்லா தொகுதிக்கும் போகிறதுக்கு ஏற்ப ஒரு 7 கட்டம். ஆமாம், 7 கட்ட தேர்தல். அது ஒரு ஸ்டேட்டையே 7ஆக பிரிக்கிறது. இப்போ தமிழ்நாடு அளவுக்கே உள்ள ஸ்டேட்டை 7ஆக பிரிக்கிறாங்க. தமிழ்நாடோட சின்ன ஸ்டேட்டை கூட 7ஆக பிரிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடுக்கு ஒரே கட்ட தேர்தல். இப்படி போகிறதுக்கு வர்றதுக்கு சௌரியமாக அட்டவணை போட்டு அதை தயார் பண்ணுறாங்க. ஒன்று, இந்த நியமனம் வந்து தப்புயா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் போனப்போ அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் தலையிட முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சரி, தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் நடந்தால் டெய்லி சாயங்காலம் ப்ரெஸ் மீட் வைக்கிறது உண்டு கேட்டாக்க, இது வரைக்கும் ப்ரெஸ் மீட்டு ஒரு கட்ட தேர்தலுக்கு பிறகும் ப்ரெஸ் மீட் வைக்கல. சரி, தேர்தல் முடிஞ்ச உடனே அவ்வப்போது முடிவுகளை வெளியிடணும். 11 நாளைக்கு இந்த இதுவும் வந்து வெளியே வரல.
4 கட்டம் முடிகிற வரைக்கும். அது கேட்டபோது அதெல்லாம் வெளியிடுவோம் அப்படின்ட்டு இந்த எண்ணிக்கையை வெளியிட மாட்டோம், சதவீதம் தான் சொல்லுவோம் நாங்கள். அது கோர்ட்டுக்கு போய் கொஞ்சம் பிரச்சனையாகி சிக்கலான பிறகு 4 கட்ட தேர்தலுக்கு பிறகு எண்ணிக்கையை வெளியிட்டாங்க. அது 1,07,00,000 வாக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அது எப்படிங்க எக்ஸ்ட்ரா இருக்குது, அதுக்கு பதில் சொல்லலை. தேர்தலில் மோடி என்னெல்லாம் பேசினார் அப்படின்றது நமக்கு தெரியும். எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு உயர்நீதிமன்றம், கல்கத்தா உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் இது எதையும் கண்டுகொள்ளவில்லை. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரி, மோடியும் பேசக்கூடாது, நீங்களும் கான்ஸ்டியூஷனை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு இவங்களுக்கு தடை விதித்தாங்க. தேர்தலெல்லாம் முடிஞ்ச பிறகு தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார். வச்சுட்டு நாங்கள் தலைவர்களை பற்றி வேணும்னு தான் நாங்கள் கேட்கல, அவங்க பேசினாலும் ஏன்னாக்கா நாங்கள் அப்படி போய் தலைவருக்கு நட்டாவுக்கு லெட்டர் எழுதணும், இவருக்கு லெட்டர் எழுதணும்ல, அதனால தான் கீழே இருக்கிறவங்க 80% பேர் பேசாமல் இருந்தாங்க. மதவெறி பேச்சு. காங்கிரஸும் மதவெறி பேச்சே பேசலை, அதை விட்டுருங்க. 80% பேர் தான் பேசவே இல்லை. ஏற்கனவே பேசினதே தலை தானே பேசினது. மோடியும் அமித்ஷாவும் முக்கியமாக இருந்த நபர்களும் தான் அப்படி பேசினாங்க. அது நாங்கள் நடவடிக்கை எடுக்காதது நியாயம் என்றே இந்த தேர்தல் ஆணையம் சொன்னது. இது பூரா கிரிமினல் அஃபென்ஸில் புக் பண்ணக்கூடிய நேரடியான காக்னிசபிள் அஃபென்ஸ் என்ற போதிலும் உச்சநீதிமன்றம் இதை கண்டுகொள்ளவில்லை. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை. சரி, இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டு 17C கொடுங்க அப்படின்னு கேட்டபோது 17C எல்லாம் கொடுத்தோம்னாக்கா, அதை வெளியிட்டாக்கா அதை கிராஃபிக்ஸ் பண்ணி தில்லுமுள்ளு பண்ணுவீங்க, ஃப்ராடு பண்ணுவீங்க, தேர்தலின் மீதே ஒரு நம்பகத்தன்மையற்ற சூழலை உருவாக்கிடுவீங்க. அதான் ஆப் நாங்கள் வெளியிடுறோம்ல, அப்ராக்சிமேட் டேட்டா, அது போதும், ஆப்பில் வருது இல்லை அப்படின்னு இப்போ பதில் சொன்னாங்க. 2019 373 தொகுதியில் பிரச்சனை இருக்குன்னு பூனம் அகர்வால் சொன்னாங்கல்ல, அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் செக் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க இந்த ஆப்பை பார்த்துட்டு அப்ராக்சிமேட் டேட்டாவை பார்த்துட்டு அது மாதிரி கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கு அப்படி பதில் சொன்னேன். அப்போ அப்ராக்சிமேட் வேண்டாம், உள்ளதை கொடுத்தா நீங்கள் மோசடி பண்ணுவீங்க. சரி, கொடுக்கல, இப்போ மாறி இருக்க, இதுக்கு என்ன விளக்கம்? அப்போ எப்படி வேண்டுமானாலும் மாற்றி பேசுவது என்பதை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. அப்போ இது தேர்தல் ஆணையத்தின் எல்லா நடவடிக்கைகளும் சந்தேகத்துக்கு உரியதாக இருப்பதால் இந்த இவிஎம்ல மோசடி நடைபெற்றிருக்கும் என்று சந்தேகிப்பதற்கு எல்லா இடமும் இருக்கிறது. இதுல இன்னொரு கேள்வி எழுது, இது ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி இல்லையா? தேர்தலில் தோத்தா இப்படி இவிஎம்ல பிரச்சனை அப்படின்னு பேசுறது. இப்ப ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் இதை சொன்னாரு. கர்நாடகாவில் ஜெயிச்சது அன்னைக்கு நவத்வாரங்களையும் எல்லாரும் பொத்திக்கிட்டு இருந்தாங்க. தோத்தா அங்கே இவிஎம் பிரச்சனை அப்படின்னு கிளம்புறது அருவருப்பா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. இப்போ 2019 டேட்டா, இப்போ வந்திருக்கிற டேட்டா, இது எல்லாமே டேட்டாவா பார்க்குறப்ப அது பிரச்சனையா தெரியுது. பட் ஆனால் இது ஒரு தோல்விக்கு பிறகுதானே இந்த கான்ஸ்பிரசியே பேசப்படுது. தோல்விக்கு இப்போ நவத்வாரம் முதல்ல முக்கியமான துவாரம் வாய், அது மாற்றி பேசக்கூடாது. இப்போ நம்ம தோல்விக்கு பிறகு இதை பேசுகிறோம். 2019 பேசுகிறோம். 2019 போட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் 5 ஆண்டுகளாக விசாரிக்கவில்லை. விசாரிக்காமல் என்ன செய்யுது, இப்போ அதுல ஒரு இன்டர்லாகேட்டரி பெட்டிஷன் போட்டு இதை விசாரிங்க அப்படின்னு கேட்டாக்கா, இந்த 17C வெளியிட சொல்லி கேட்டாக்கா, உங்களுக்கு இன்டரியம் ரெமெடி கொடுத்தா அது ஃபைனல் கேஸில் ரெமெடி கொடுக்கறதாக ஆகும், அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த நீதிபதி சொல்கிறாரு. இப்போ நமக்கு ஃபைனல் ரெமெடியும் இல்லாமல் போச்சு. இப்போ 2019 தேர்தலில் 373, இப்போ 538. இனிமேல் இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இது இப்போ வருமா இல்லை 29 வரைக்கும் போகுமான்னு எனக்கு இன்னும் தெரியல. அப்படி சொல்லிட்டு இது மட்டும் சொல்லலை, நாடு முன்னேறது உங்களுக்கு பிடிக்கல, நாடு முன்னேறதை பொறுக்காமல் இந்த மாதிரி ஆளுங்க சில பேர் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த தீபங்கர் தத்தாவுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி ஏடிஆரை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போது 2019 ஃபைட் பண்ணுறோம். 24 தேர்தல் ஆணையம் இவ்வளவு முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கு. இத்தனையும் வச்சுட்டு பேசும்போது தோத்த பிறகு நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாக்கா, அப்படி இந்த பேச்சே உண்மைக்கு புறம்பானது. முதல்ல இருந்து இதை நம்ம பேசுகிறோம். இது கான்ஸ்பிரசி அப்படின்னாக்கா,
தேர்தல் ஆணையரை நியமித்தது கான்ஸ்பிரசியா இல்லையா? உச்சநீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்குது, மர்மமாக ஒரு ஆள் திடீர்னு ஒரு ரிசைன் பண்ணிட்டு போகிறான், திடீர்னு 2 பேரை நியமிக்கிறீங்க. முத நாள் ராத்திரி கூப்பிட்டு அந்த 3வது எதிர்க்கட்சி தலைவருக்கு வந்து ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு ராத்திரி கூப்பிட்டு 6 பேர் பேராக கொடுத்து காலையில் கருத்து சொல்லுங்கன்றீங்க. அவர் போயான்ட்டு போயிடுறாரு. அப்புறம் நீங்களும் அமித்ஷா, மோடி அமித்ஷா உட்காந்து இவங்க தான் தீர்மானிக்கிறீங்க. அவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க. மதியம் கேஸ் கோர்ட்டுக்கு வருது, இவங்க காலையிலே வேலையை முடிச்சுட்டாங்க. நீதிமன்றம் தலையிடல. இப்போ இதெல்லாம் கான்ஸ்பிரசியில் நம்ம கேள்வி கேட்கறது தான் கான்ஸ்பிரசி. இப்போ அதனால பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப எளிய கேள்வி. இவ்வளவு பிரச்சனைகள் வந்துருக்குது. ஒரே ஒரு பாயிண்ட் தான் கேட்குறோம். 5000 கோடி ரூபா செலவு பண்ணி விவிபேட்னு ஒரு மிஷின் வந்து வச்சுருக்கீங்க. ஓட்டு போட்டால் அது சீட்டில் பிரிண்ட் ஆகி விழுது. இதை எண்ணுறதும் ஒரு நாள் ஆகும். இதை எண்ணுன்னா அதை எண்ண முடியாதுன்ற என்ன தான் அதுக்கு நோக்கம்? சட்டத்தின் நிலை என்ன அப்படின்னா, மெஷினுடைய எண்ணிக்கையில் கேள்வி முரண்பாடு வந்தால் விவிபேட்டை எண்ணணும், அதுதான் ஃபைனலில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 2.5 மாதம் 2 மாதம் தேர்தல் நடத்துவீங்க. ஒரு நாள் நான் எண்ண மாட்டேன், எண்ண முடியாது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்குள்ள சதி இருக்குதா? நான் கேள்வி கேட்குறதுல சதி இருக்குதா? அதை எண்றதில் என்ன பிரச்சனை? அப்போது இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன விடை? ஒரு மெஷின், இது ஒரு மெஷின். இப்போ இந்த நீங்கள் 17C தான் ஃபைனல்ன்றீங்க. 17C ஃபைனல்னால் இப்போ இதெல்லாம் என்ன? 538 தொகுதியிலையும் கூடவோ குறைச்சலோ ஆகிருக்குது. 17Cக்கு மேலே இருக்குது அல்லது கீழே இருக்குது. இதுக்கு என்ன விளக்கம்? இதுக்கு என்ன குறிப்பான பதில்? எந்த குறிப்பான பதிலும் இல்லை. தலைமை தேர்தல் ஆணையர் பேசலை. யூபிக்காரரை கேட்டாக்க குத்து மதிப்பாக 10,000 வந்தால் ஒரு 9,900 வரைக்கும் விட்டுருங்க, 10,001 வந்தால் சொல்லுங்கள் பேசுவோம். இது ஒரு பேச்சு? இது ஒரு சட்டமா? இது ஒரு 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 தேர்தல் ஆணையர், மாநில தேர்தல் ஆணையர் இப்படி பதில் சொல்கிறார் அப்படின்னா எந்த சட்டத்தின் கீழ் அவர் பதில் சொல்கிறார் அப்படி? அப்போ இது எல்லாமே வந்து முறைகேடு, அப்பட்டமான முறைகேடு. இதை கேள்வி எழுப்புனாக்க கேள்வி கேட்கறது கான்ஸ்பிரசி. நான் இப்போ என்னுடைய பாயிண்ட்டை மெஷின் நல்லதா கெட்டதா நான் சொல்லல. ஆனால் இன்னொரு துணை கேள்வி வருதுல்ல, இப்போ பிஜேபி இப்படி மோசடி பண்ணுது அப்படின்னா அவங்க தனிப்பெரும்பான்மை வர்றதுக்கான அந்த நம்பர்ஸாக அதில் பண்ணியிருக்க முடியும்ல? ஏன் 240 நின்று தடுமாறுறாங்க? இது நல்ல கேள்வி. இப்போ ஏடிஎம்ல திருடுறாங்க, திருடி பாதி எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க. திருடினா முழுசாக எடுத்துகிட்டு போயிருக்கணும்ல, கொஞ்சம் தானே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம திருட்டுன்னு சொல்லணும். அதுலேருந்தே தெரியலையா திருட்டு இல்லைன்னு? அதான் நான் சொல்கிறேனே, அதை அளவாக தான் செய்வாங்க, மொத்தமாக செய்ய மாட்டாங்க. இப்போ போன வாட்டி 373, இப்போ வந்து 538. இப்போ அடுத்த வாட்டி இன்னும் தொகுதி அதிகரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. மொத்தமாக அடுத்த வாட்டி செய்வாங்க. அதனால் உலகம் முழுதும் இந்த மாதிரி தேர்தல் என்று ஒன்று நடத்தி கொண்டே பாசிச சர்வாதிகாரத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற சர்வாதிகாரிகள் தேர்தல் தில்லு முள்ளு மூலம்தான் இப்படி எந்த நாட்டிலையும் சர்வாதிகாரத்தை மக்கள் ஒத்துக்கிறது இல்லை. அது ரஷ்யாவாக இருக்கட்டும், துருக்கியாக இருக்கட்டும், எங்கேயே இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி முறைகேடுகள் மூலமாகத்தான் அதிகாரத்தில் அவர்கள் நீடிக்கிறார்கள். முறைகேடு அப்படின்னாக்க ஓட்டு மிஷினை மட்டும் பார்க்கக்கூடாது. எலக்ட்ரல் பாண்டிலிருந்து தொடங்கி எதிர்கட்சியை கைது பண்ணதுலேருந்து தொடங்கி காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி தேர்தல் அக்கௌண்ட்டை வங்கி கணக்கை முடக்குனதுல தொடங்கி எல்லாமே முதல்வர்கள் கைது வரைக்கும், முதல்வர்கள் கைதுலேருந்து எல்லாமே முறைகேடு. அந்த முறைகேடுனுடைய கிளைமேக்ஸ் தான் இது. அப்போது எப்படி பார்க்கணுன்னாக்கா, இது இப்போ பிஜேபியை நோக்கி கேட்குற கேள்வின்னு ஏன் எடுத்துக்கிறீங்க? காங்கிரஸ் நாளைக்கு ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுக்குவோம், அப்போவும் இது முறையாக நடக்க வேண்டும், முறையாக செய்யணும், செக் பண்ணுங்க, இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க என்ற கேள்வியில் ஏன் அவ்வளோ கோவப்படுறாங்க அவங்க? அதில் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுதான் நம்முடைய கேள்வி. ஒரு எந்திரம் பழுதாக வேலை செய்கிறது என்று சொன்னால் அது எந்த கண்டுபிடிப்பிலையும் அது வந்து எத்தனை சதவீதம், 1%, 2% மிஸ்டேக் இருக்குன்னாலும் கூட அந்த ஃபால்ட்டை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இது வந்து ஜனநாயகம். இந்த ஜனநாயகத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. நான் யாருக்கு ஓட்டு போட்டேனோ அவங்களுக்கு தான் என் ஓட்டு போச்சா என்று தெரிந்து கொள்ளும் உரிமை எனக்கு உண்டு. எனக்குன்னா யார்? வாக்காளருக்கு உண்டு. அந்த வாக்காளருக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். 17C கேட்கும்போது 17C கேண்டிடேட் ஓட்டை ஏஜென்ட்டுக்கு தான் கொடுக்கணும், உங்களுக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குன்னா யார்? குடிமக்களுக்கு, வாக்காளர்களுக்கு. உனக்கு அது தெரிய வேண்டியதில்லை என்று ஒரு தேர்தல் ஆணையம் அஃபிடவிட்லேயே சொல்லுது. அதை இந்த உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அடிப்படை உரிமை எது? கான்ஸ்டியூஷனில் அதனுடைய பேசிக் பிரின்சிபிள்ஸில் ஒன்று
ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இந்த தேர்தல் ஆணையம் பேசியிருப்பது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு எதிரானது. இவிஎம்முக்கும் இதுக்கும் வந்திருக்கிற இந்த வேறுபாடு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு எதிரானது. இந்த முறையாவது உச்சநீதிமன்றத்தில் 2ல் 1 கேட்கறதுக்கு இந்த வழக்கை நாம் தள்ளி கொண்டு செல்ல வேண்டும். இப்போ இந்த 538 தொகுதிகளில் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றப்ப மோடி தோற்று போன ஒருத்தர் ஜெயிச்சிட்டதா போலியாக இந்த வெற்றியை பறித்து கொண்டு ஆட்சியில் அமர்ந்து விட்டார் என்று குற்றம் சாட்டுவதற்கு எல்லா முகாந்தரங்களும் இருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்றேன். குற்றம் சாட்டுவதற்கு இவ்வளவு முகாந்தரம் இருக்குது. இது இல்லை அப்படின்னாக்கா இதுதான் வந்து நிரூபிக்கணும். அதிகாரத்தில் இருக்கிற இடங்கள்ல உங்களுடைய தேர்தல் ஆணையம் இதெல்லாம் பண்ணிருக்கு. இதுக்கு அவர்கள் தான் பதில் சொல்லணும். முக்கியமாக தேர்தலில் வந்து மோடி எதிர்பார்த்தது போல 400 பார் வரல, 300 பார் வரல, கூட்டணி கட்சி ஆட்சி தான் அப்படின்னு எதிர்கட்சிகள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து உட்காரக்கூடாது. இப்போ இந்த பிரச்சனை வந்து இல்லை, அதுதான் இப்போ இதை வந்து தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பேசுனீங்க. தீஸ்தா இன்னும் சில, அதாவது பரகலா பிரபாகர் இது போன்ற ஆக்டிவிஸ்ட் இவங்க தான் வந்து பேசுனீங்க. அது ஒன்றும் எதிர்கட்சிகளுடைய ஒரு மையமான கோரிக்கையாவோ இல்லை முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றாவோ இல்லை. இப்போ இந்த தகவல் நேற்று வெளியாகிருக்குது, இந்த ஆர்டிகல் பூனம் அகர்வால்னு. இப்போ வரைக்குமே அரசியல் கட்சியினரோ அவங்க இதை ஒன்றும் கையில் எடுத்து எதுவும் பேசின மாதிரி இல்லையே. 2 காரணங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, இப்போ இந்த மாதிரி இப்போ அமித்ஷா சொல்கிறாருல்ல, தோத்துட்டா உடனே இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு, அதுக்கு அது மாதிரி சொல்லுவாங்களேன்னு பயந்துக்கிட்டு இவங்க சும்மா இருக்கிறாங்களா, அல்லது வேற ஒரு கேள்வி இருக்குது. இந்த தேர்தல் முறையில் இது இவிஎம் இருந்தாலும் சரி, பழைய ஓட்டு முறையாக இருந்தாலும் சரி, ஒரு ரிமோட்டாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு 1000 பேர் ஒரு பூத்துக்கு வாக்காளர்கள் அப்படின்னா 600 பேர் தான் ஓட்டு போட வர்றாங்கன்னு வச்சுங்களேன். மேலே ஒரு 200, நீ ஒரு 100 போட்டுக்க, நான் ஒரு 50, நான் ஒரு 50 அப்படின்னு பிரித்து போட்டுக்கிற ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு வழிமுறை பல இடங்களில் நடந்துட்டு இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கட்சிகளுக்கு இடையே அளவில். ஆமாம், அதனால் இதெல்லாம் அரசியலில் சகஜமப்பா அப்படின்னு இவங்க கருதினார்கள் என்றால், ஒருவேளை எதிர்கட்சிகள் இதை போய் நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம் என்று கருதினால் முதலுக்கு மோசமாய் முடியும், அது மொத்தத்தையும் அவங்க அடிச்சுட்டு போகிறதுக்கு முடியும் என்பதை எதிர்கட்சிகள் இப்போதாவது உணரணும். நீங்கள் மோசடி அப்படின்னு குற்றம் சாட்டணும்னு கூட நான் சொல்லலை. இதெல்லாம் இப்போ டிஸ்கிரிபன்சி இருக்குது. அதனால இந்த இவிஎம்மை வந்து செக் பண்ணணும், அல்லது இதை பற்றி விவிபேட்டை எண்ணணும் என்று கோரிக்கை வைக்கிறதுல என்ன கேடுன்னு எனக்கு தெரியல. அந்த கோரிக்கையை முன்வைத்து எதிர்கட்சிகள் ஓரணியில் நின்று குரல் கொடுக்க வேண்டும். மக்கள், முக்கியமாக வாக்காளர்கள் இதுக்காக குரல் கொடுக்கணும். இது நம்முடைய பிரச்சனை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே தோழர், இப்போ இறுதியாக ஒரு கேள்வி. இன்னைக்கு காலையில் வந்த அப்டேட், மகாராஷ்டிராவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே அவர் 400 தொகுதிகள் அப்படின்னு மோடி பிரச்சாரம் செய்ததால் தான் மகாராஷ்டிராவில் நாங்கள் வந்து தோத்து போயிட்டோம். இவர் 400 தொகுதின்னு சொன்னதை மக்கள் வந்து இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காகத்தான் இப்படி பேசுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு எதிராக, எங்க கூட்டணிக்கு எதிராக வாக்களிச்சுட்டாங்க. அதனால மோடி தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இவனுங்க வந்து கட்சி தாவி அந்த பக்கம் போனாங்க. அங்க வந்து சரத்பவார், உத்தவ் சிவசேனாக்கு ஆதரவா பொதுமக்களுடைய கருத்து வந்துருச்சு. தோத்ததுக்கு நான் காரணம் இல்லை, பிரதமர் தான் காரணம் அப்படின்னு பிட்டை தூக்கி அங்கே போடுறதுக்கு ஏக்நாத் ஷிண்டே அப்படி வச்சுக்கலாம். அல்லது திரும்ப போகிறதுக்கு துண்டை இந்த பக்கம் போடுறாங்களா அப்படின்றது தெரியல. அப்படிதான் இந்த பதில் இந்த கேள்வி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஒரு விஷயம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு மோடி சகித்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ஓகே, இப்போ ஆர்கனைசர்ல நேற்று ஒரு கட்டுரை வந்ததா இன்னைக்கு தினமணி எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரையினுடைய சாரம் என்னன்னா, இப்போ அஜித் பவாரெல்லாம் யாருமே விரும்பல, அவங்களெல்லாம் கூட்டு வந்து அங்கே ஏற்கனவே பெரும்பான்மை அரசு இருக்குது, அவங்கள கூட்டு வந்து பாஜக கூட்டணியில் மகாராஷ்டிராவில் வந்து சேர்த்தாங்க. இதை அங்கே இருக்கிற காரியகர்த்தாக்கள் வந்து விரும்பல. உண்மையான யதார்த்தத்தை இப்பொழுதுதான் பாஜகவினரும் மோடியும் வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மாறுபட்ட ஆங்கிள் ஒரு உருட்டி இருக்கிறாங்க. யார் உருட்டி இருக்காங்க? ஆர்எஸ்எஸ் காரங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இதை அப்பவே சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் பண்றீங்களே, இதெல்லாம் கைவாளித்தனம் அப்படின்னு அப்போ தெரியல உங்களுக்கு. இப்போ தோத்து போன பிறகுதான் இப்போ வந்து சச்ச அதெல்லாம் பண்ணிடக்கூடாது, ஜெயிச்சிருந்தா. அதனால இந்த யோக்கியர்களுடைய முகவிலாசம் என்ன
இது சாதாரணமாக தெரியக்கூடிய விஷயம் தானே. உலகமே கத்துனாங்க, எல்லாரும் காரி துப்புனாங்க இல்லையா? 1-2 எத்தனை ஆட்சியை கவுத்தாங்க, எவ்வளோ பண்ணாங்க. இப்போ தோல்வி அடைந்த பிறகு இவர்களுக்குள்ள அதிகாரத்தை பங்கு போட்டுக் கொள்வதில் முரண்பாடு வந்ததுனால ஒழுக்கம் பற்றி இப்போ ஆர்எஸ்எஸ் பேச ஆரம்பித்திருக்கு. ஓகே, இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அது ஏதோ ஒரு பகை முரண்பாடு போல ஊடகங்கள் விவாதிக்கிறாங்க. பகை முரண்பாடுலாம் இல்லைங்க. மோடிக்கும் மோகன் பகவத்துக்கும் முட்டிக்கிச்சு, மோதிக்கிச்சு அப்படின்னு. அது ஐடியாலஜிக்கலா அப்படியான முரண்பாடு இல்லை. அதான் நான் சொல்றேனே, அதிகாரம் தொடர்பான முரண்பாடு. ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி மேல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்வாக்கு இருக்குது. இந்த பாயிண்டையும் சொல்லிருக்கிறாங்க. 25% பேர் கட்சி தாவனவங்க. ஆமா, சீட்டு கொடுத்து. ஆமா, அதெல்லாம் தாவும் போதே நிறுத்திருக்கணும், இவங்கெல்லாம் சேர்க்காத அப்படின்னு அப்பெல்லாம் சொல்லியிருக்கணும். இப்போ பிரச்சனை ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி மேல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்வாக்கு. ஏற்கனவே வாஜ்பாய் பீரியட்ல குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு ஒன்று வச்சிருந்த போது அதை மீறி அவங்கள வந்து நெருக்கடி கொடுக்கறதுக்கு இவங்க விஹெச்பியை வச்சுக்கிட்டு மற்ற அமைப்பை வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிஜேபி மீது செல்வாக்கு பழைய மாதிரி செலுத்த முடியாத நிலைக்கு ஆர்எஸ்எஸ் வந்திருக்குது. இந்த ஈக்குவேஷனில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது. இப்போ ஆர்எஸ்எஸ் மேலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய நிலைக்கு மோடி அமித்ஷா கும்பல், அது இனிமேல் ஒரு கட்சின்னே சொல்ல முடியாது. அது மோடி அமித்ஷா கட்சின்னு கூட வச்சுக்கலாம். அது பிஜேபி அப்படின்லாம் அதுக்கு பேர் வச்சுக்க முடியாது. அப்படி வந்துருச்சு. அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குது. அதன் காரணமாக வரக்கூடிய முரண்பாடு இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி வந்து அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இது ஒரு அதிகாரத்தை பங்கு போட்டுக் கொள்வது பற்றிய ஒரு பிரச்சனை தான். இதில் நேர்மை, அறம், ஒழுக்கம் அப்படியே எதுவும் கிடையாது. எந்த சம்பந்தமும் ஆர்எஸ்எஸ்க்கும் அதுக்கும் கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் தெளிவாக. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் விரிவாக இந்த தேர்தல் மோசடிகள் குறித்து அமலப்படுத்தி பேசியதற்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.